வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா பாலிகிரானைட் ஷீட் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து எல்லாருமே இன்டீரியர் டெக்கரேஷனுக்காக இந்த ஷீட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னா என்ன, அதனுடைய அப்ளிகேஷன் என்ன, அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி பேசிக்காக நமக்கு கிரானைட், மார்பிள் அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே இயற்கையாக நமக்கு கிடைச்ச ஒரு மெட்டீரியல். கிரானைட்டாக இருக்கலாம், மார்பிளாக இருக்கலாம், இந்த ரெண்டுமே நமக்கு வந்து ஸ்டோன்லேருந்து நம்ம வெட்டி எடுக்கிற ஒரு பொருள், மெட்டீரியல். ஸோ அந்த கிரானைட் அப்படின்னு பார்த்தோம்னா இக்னியஸ் ராக், அதனுடைய பேரண்ட் யாருன்னு பார்த்தோம்னா இக்னியஸ் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து என்னென்னா ஹாட் மோல்டன் மெட்டீரியல், அதாவது எரிமலை குழம்பு வந்து நமக்கு வந்து கூலிங் ஆகி கிறிஸ்டலைசேஷன் ஆகி கிடைக்கிற மெட்டீரியல் தான் நம்ம வந்து இக்னியஸ் ராக்குன்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து ப்ராப்பர்ட்டி, அதுக்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டி வேறுபடுறதுனால நிறையா வெரைட்டி ஆஃப் ராக் நமக்கு கிடைக்கும். ஸோ அதில் வந்து நல்ல அப்பீரன்ஸாக கிடைக்கக்கூடிய ஹார்ட் ராக் எதுன்னு பார்த்தோம்னா நமக்கு கிரானைட். ஸோ இக்னியஸ் பேரண்ட்டை சேர்ந்தது தான் நமக்கு வந்து கிரானைட் வெரைட்டி ஆஃப் ராக்ஸு. இதே மார்பிள் அப்படின்னு எடுக்கிறோம்னா, ஸோ மார்பிள் வந்து மெட்டமார்பிக் வெரைட்டியை சேர்ந்தது. ஸோ மெட்டமார்பிக் ஃபேமிலி அப்படின்னாவே அது வந்து ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் ராக் வந்து அதனுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து த்ரூ ப்ரெஷர் அண்ட் ஹீட் மூலியமாக மாடிஃபை ஆச்சுன்னா அதை வந்து மெட்டமார்பிக் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டமார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ப்ராசஸை. ஸோ அது மூலியமாக கிடைக்கிற ராக் தான் நமக்கு என்னது மெட்டமார்பிக் ராக். அதில் வந்து ப்ராப்பர்ட்டி வெரைட்டிஸ்னால நமக்கு கிடைச்ச ஒரு ப்ராடக்ட் தான் வந்து மார்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிரானைட்டை பொறுத்த வரைக்கும் சிலிசியஸ் மெட்டீரியல் அதிகமாக இருக்கும், அதாவது சிலிக்கா கண்டென்ட்டு, குவாட்ஸ் கண்டென்ட்டு இது எல்லாமே அதில் அதிகமாக இருக்கும். ஸோ மார்பிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கால்சியம் கண்டென்ட் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே நம்ம வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் மேக்ஸிமம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில். ஸோ மார்பிள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கிரானைட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் மார்பிளில் வந்து நமக்கு அதிகமான போரஸ் இருக்கும், ஹை போரஸாக இருக்கும், அதாவது ஹேர்லைனுக்கு வாய்ட்ஸ் மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது, பட் அதில் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ராக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுக்கான காரணம். இதே கிரானைட் அப்படிங்கிறங்காட்டி அது ரொம்ப கிறிஸ்டலைசேஷன் ஆனங்காட்டி கிடைச்ச ராக்குன்னங்காட்டி நமக்கு அதில் வந்து அதிக போரஸ் இருக்காது, அதுவும் இல்லாமல் அது ஹார்டாகவும் இருக்கும். ஸோ இதுதான் இந்த ரெண்டு வெரைட்டிக்கான டிஃப்ரென்ஸு. இந்த ரெண்டும் நமக்கு காஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா மார்பிளாக இருக்கலாம், நமக்கு கிரானைட்டாக இருக்கலாம். இந்த ரெண்டுமே நமக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்கும், அதாவது எல்லாருமே ஆஃபர் பண்ணுற ப்ரைஸில் அது நமக்கு இருக்காது. ஸோ ஈவன் மிடில் கிளாஸ் பீப்புள் இல்லை அவங்க யூஸ் பண்ணணும் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ அட்வான்ஸ்டு நியூ டெக்னாலஜியாக ஜெர்மனி டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, இது ஜெர்மன் டெக்னாலஜி. ஸோ அப்படி ஒன்று கொண்டு வந்ததாக வந்து இந்த பாலிகிரானைட் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பாலிகிரானைட்டுக்குள்ளே வருவோம். இது மொத்தம் 3 நேமில் இருக்குது. பாலிகிரானைட் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை பாலி மார்பிள் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை பிவிசி மார்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முழுக்க வந்து டெக்கரேஷன் பர்பஸ்க்காக கொண்டு வந்தது தான், அதாவது இன்டீரியர் டெக்கரேஷன் தான். இந்த பாலிகிரானைட் ஷீட்டை வந்து நம்ம எக்ஸ்டீரியரில் யூஸ் பண்ண முடியாது, முழுக்க இன்டீரியரில் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்டீரியர்னால் சீலிங்காக இருக்கலாம், இல்லை வாலாக இருக்கலாம். ஸோ இதில் வேணாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், டைல்ஸை ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இதையும் நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இதனுடைய எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் நம்ம சொல்லிடலாம். ஸோ இப்போ கிரானைட், மார்பிள் அப்படின்னு எடுக்கிறோம்னா, இப்போ மார்பிள் எல்லாம் நமக்கு மொத்தம் 3 வெரைட்டி இருக்கும். ஆர்டிஃபிஷியல் மார்பிளாக இருக்கும், இல்லைனா இம்போர்ட்டட் மார்பிளாக இருக்கும், இல்லைனா மரமரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வெரைட்டிலாம் இருக்கும். இதே இம்போர்ட்டடு இதுலேயும் நமக்கு மினிமம் ப்ரைஸில் கிடைக்கும். மார்பிள்லேயே மினிமம் வந்து 100 இருக்கும், பட் அதனுடைய குவாலிட்டி டிபெண்ட் பண்ணி மாறும். யாரும் மேக்ஸிமம் 100 இருக்கிறத ஆஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ நமக்கு அதில் வந்து பார்த்தோம்னாவே 1000, 1400 அந்த ப்ரைஸில் போனால் தான் நமக்கு ஈவன் கிரானைட்டாக இருக்கலாம், மார்பிளாக இருக்கலாம், ஒரு நல்ல குவாலிட்டியில் கிடைக்கும். இதே ஹை லுக் வேணும், ஹை ரேஞ்சில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னோம்னா அது 5000 வரைக்கும் நமக்கு பெர் ஸ்கொயர் ஃபீட்டு போகும். ஸோ இந்த காஸ்ட்டு, இந்த டெக்ஸ்சரு நமக்கு லோ காஸ்ட்டில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கிரானைட் என்ன அப்பீரன்ஸ் இருக்கோ அந்த காஸ்ட் 5000 நமக்கு கொடுக்குற அப்பீரன்ஸை வந்து இந்த பாலிகிரானைட் ஷீட்டில் வந்து அந்த டெக்ஸ்சரை, சேம் டெக்ஸ்சரை கொண்டு வந்துடுறாங்க. ஸோ ரொம்ப சீப்பாகவும் நமக்கு கிடைச்சிருது. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு பாலிகிரானைட் ஷீட்டில் வந்து மொத்தம் 3 வெரைட்டி ஆஃப் காஸ்ட் வைஸ் 3 வெரைட்டி பிரிச்சுருக்காங்க. ஒன்று பிளெயின், இன்னொன்று பிரிண்டடு, இன்னொன்று ஹை பிரிண்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிளெயின் அப்படின்னா மேக்ஸிமம் பெரிய டிசைன்ஸ்லாம் இருக்காமல் ரொம்ப பிளைனாக இருக்கும். ஸோ அதனுடைய ஷீட்டுடைய காஸ்ட் எடுத்தோம்னா மினிமம் 40 ஆரம்பிக்கிறது, மேக்ஸிமம் 225 ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கிறது. இதே பிரிண்டட் எடுக்கணும் அப்படின்னோம்னா மினிமம் நமக்கு 70 இருக்குது, 140 இருக்குது. இல்லை ஹைலி நல்லா குவாலிட்டியான பிரிண்டட் அப்படின்னு எடுக்கிறோம்னா நமக்கு இதுலேயும் கிரானைட் ஈக்குவலாக 2000 ஆரம்பிக்குது, மேக்ஸிமம் நமக்கு 5000 வரைக்கும்லாம் போகிறது. ஸோ இதுதான் அதனுடைய காஸ்ட் வேரியேஷனு. அதுவும் இல்லாமல் இதனுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 mm அவ்வளோதான் திக்னஸே இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியும், ஈஸியாக பேஸ் பண்ணிட முடியும். ஸோ அதிக நேரம் ஒர்க்கும் இழுத்துக்காது. நம்ம டைல்ஸ் லேயிங்காக இருக்கலாம், இல்லை கிரானைட் லேயிங்காக இருக்கலாம், அதுக்கு எடுத்துக்கிற டைமோடு ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் முடிச்சிடும். ஸோ கிரானைட்டுக்கு நமக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கோ அதே அட்வான்டேஜ் இந்த பாலிகிரானைட்டுக்கும் இருக்கும். ஸோ
ஸோ அப்பியரன்ஸ் ஒரு அட்வான்டேஜ், ஹார்ட்னஸ் ஒரு அட்வான்டேஜ், ஹீட்டோடைய ஹீட் ரெசிஸ்டிவிட்டி ஒரு அட்வான்டேஜ் கிரானைட்டுக்கு. ஸோ இந்த அட்வான்டேஜ் எல்லாமே பாலி கிரானைட் ஷீட்லேயுமே இருக்கிறது. ஸோ அதுவும் இல்லாமல் இதில் இன்னும் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஜீரோ மெயின்டெனன்ஸு. ஸோ ஜீரோ மெயின்டெனன்ஸாக நமக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஒரு கண்ணாடி மாதிரி தான், நமக்கு ஏதாவது டஸ்ட் படுதோ அப்படின்னாலும், டைல்ஸ் மாதிரி தான், நமக்கு ஏதாவது டஸ்ட் படுதுங்கிறதுனாலும் நம்ம துணியை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ரீயூஸ் ப்ராடக்ட்டுன்னு தான், ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிடலாம், ஒரு ஃபயர் ப்ரூஃப் மெட்டீரியலு. ஸோ இது வந்து கரோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஸோ அதுவும் இல்லாமல் ஸ்ட்ரென்த் வைஸ் பார்க்கும்போது ஹையாக தான் இருக்கிறது. வாட்டர் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியலாகவும் இது இருக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் இதனுடைய மேஜர் அட்வான்டேஜ். ஸோ ஈஸியாக ஆஃபர் பண்ணுற ப்ரைஸில் தான் இருக்குது. மேபி சின்ன சின்ன இன்டீரியர் ஒர்க் கூட நம்ம இந்த பாலிகிரானைட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறாங்க, எப்படி வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம செவத்தை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறோம். இப்போ வாலில் நம்ம இதை ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டோம்னா, ஸோ வால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு க்ளீன் பண்ணிடுறோம். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு டஸ்ட்டு பார்ட்டிகள் உள்ளே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், இப்போ வால் ஸ்டிக்கரை ஒட்டினா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பின்னாடி ஏதாவது டஸ்ட் இருக்குது, ஸோ சர்ஃபேஸ் ரொம்ப ரஃபாக இருக்குது அப்படின்னா ஸ்டிக்கர் ஒட்டினோம்னா அதனுடைய டெக்ஸ்சர் அந்த போஸ்டர் மேலேயே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் என்ன பண்ணிடுறோம்னா வாலில் ஸ்மூத்தாக ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம், ஸோ எஸ்ஆர் ஹீட் எக்ஸ் பேஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கிறது. ஸோ அந்த பேஸ்ட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாலில் அப்ளை பண்ணிடுவோம். ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த பாலிகிரானைட் ஷீட்டில் வந்து சிலிக்கன் பேஸ்ட்டு அப்படின்னு ஒன்று இருக்கிறது. ஸோ சிலிக்கன் பேஸ்ட்டை 10 inches இன்டர்வலில் வந்து என்ன பண்ணிடுவாங்க, அங்கங்கே ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் வாலில் வந்து வச்சு ப்ரெஸ் பண்ணிடுவாங்க, ஒரு ஜென்டில் ப்ரெஷ் கொடுத்துருவாங்க. ஸோ இது மாதிரி கொடுக்கும்போது ஈவனாக எல்லா பக்கமும் அது கீழே உள்ளே வந்து வாய்டு இல்லாமல் பேஸ்ட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்ஸு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். ஸோ இதை ஈஸியாகவும் ஹேண்டில் பண்ண முடியும், அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறது. ஸோ இதை வந்து இன்கேஸ் நம்ம மார்பிள் கிரானைட் ஆஃபர் பண்ண முடியாதவங்க வந்து பாலிகிரானைட்டுக்கு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஈவன் சின்ன சின்ன டெக்கரேஷன் ஒர்க் கூட இந்த பாலிகிரானைட் ஷீட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.